23 ஆண்டுகளுக்கு பின் சென்னை மெரினாவில் நாளை நடக்கும் விமானப்படை சாகசத்திற்கான ஏற்பாடுகள் தயார். தாம்பரத்தில் விமானப்படை தளத்தில் நடந்த இறுதி ஒத்திகையில் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த போர் விமானங்கள். விமான சாகசத்தை ஒட்டி 15 லட்சம் பார்வையாளர்கள் வருவார்கள் என்பதால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம். மெரினா வரும் பார்வையாளர்கள் 15 இடங்களில் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு. ஹரியானாவில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. மதுராந்தகம் அருகே இடி தாக்கி மின்கம்பம் விழுந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். வரும் திங்களன்று அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 65% நிதியை ஒன்றிய அரசு ஏற்கும் என விளக்கம். தங்களது பங்களிப்புடன் கடனுதவியும் பெற்றுத்தரப்படும் என ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. மின் மோட்டார்கள், படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை 5 மணி நேரமாக பாதிப்பு. விமான நிலையங்களில் பயணிகள் தவிப்பு. விமான சேவை விரைவில் சீராகும் என்று இண்டிகோ நிறுவனம் விளக்கம். கோத்தகிரி அருகே அடிக்கடி இரவில் ஒரே வீட்டிற்கு வந்து செல்லும் கருஞ்சிறுத்தை. வளர்ப்பு நாயை தேடிய சிறுத்தையிடம் பூனையை கவ்விச் சென்றதால் அதிர்ச்சி. கல்லார் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணை யானை வழித்தடத்தில் உள்ளதாக புகார். நீதிமன்றம் நியமித்த அதிகாரிகள் குழு நேரில் பார்வையிட்டு ஆய்வு. ஜாதியும் மதமும் வெறுப்பை உண்டாக்கும் என நடிகர் அஜித் பேச்சு. பயணங்கள் மூலம் ஏற்படக்கூடிய நல்ல அனுபவங்கள் குறித்தும் வீடியோ வெளியீடு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. மதுராந்தகம் அருகே இடிதாக்கி மின்கம்பம் விழுந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே செல்லும் மின்கம்பத்தின் மீது மின்னல் தாக்கி மின் ஒயர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு திருச்சி சென்னை சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.
கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான தாராசுரம், செட்டி மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக மழை பெய்தது. திண்டிவனம் அருகே மரக்காணம் சாலையோரம் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். சாலை மட்டம் உயரமாக உள்ளதால் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. மேலும் மழைநீர் கால்வாய் பணிகளை துரிதமாக முடிக்கவும் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், மானாமதுரை பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. கொடைக்கானல் நகர் பகுதியில் சில நாட்களாக சாரல் மழை பெய்த நிலையில் அண்ணா சாலை, ஏரி சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் பணி முடிந்து வீடு திரும்பியோர் சிறிது இடையூறுகளை எதிர்கொண்டனர். இதேபோல் வத்தலகுண்டு உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஆலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்க சாம்சங் ஆலை நிர்வாகம் மறுத்து வருகிறது. தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்தன. 20 நாட்களுக்கும் மேலாக சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த பிரச்சினையில் அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, தாமோ அன்பரசன், கணேசன் ஆகியோர் இணைந்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நாளை பிரம்மாண்ட விமான சாகச கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக இந்திய விமானப்படையின் ஒத்திகைகளும் நடந்து முடிந்துள்ளன. ஒத்திகையின் போது வானில் வட்டமடித்த தேஜஸ், பிரச்சன், ரஃபேல், சுகோய் ரக விமானங்களின் சாகசங்களை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நாளை நடைபெறவுள்ள விமான சாகச கண்காட்சிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. காலை 11 மணிக்கு தொடங்கி நண்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ள விமான சாகச கண்காட்சியில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார். 72 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சிறிய வகை ஜெட் விமானங்கள் சாகசத்தில் பங்கேற்க உள்ளன. கடற்கரையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளன. ஹெலிகாப்டர்கள் மற்றும் பாராசூட்டுகள் மூலம் வீரர்கள் கடற்கரையில் இறங்குவதற்கான இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. 23 இடங்களில் கூடாரங்கள், கட்டுப்பாட்டு அறை, மருத்துவ முகாம், 10 இடங்களில் குடிநீர் வசதி அமைக்கப்பட்டு உள்ளதுடன் 5 நடமாடும் கழிப்பறைகள், 5 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளன. பார்வையாளர்களுக்காக 13 இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. அண்ணா சதுக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை பறந்து விரிந்து உள்ள கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளவுள்ள ராஜ்நாத் சிங் வீரர்களை கௌரவிக்கவும் உள்ளார்.
சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ள இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னையின் சில இடங்களில் வாகன போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நாளை போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியை காண பல லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை சென்னை மாநகரில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருவான்மையூரிலிருந்து பாரிமுனை வரை காமராஜர் சாலையில் போக்குவரத்திற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மையூரிலிருந்து பாரிமுனை செல்வோர் சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலை வழியாக செல்லலாம். பாரிமுனையிலிருந்து திருவான்மையூர் செல்லும் வாகனங்கள் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்லலாம். அனுமதி சீட்டு வைத்துள்ளவர்கள் மட்டும் காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை செல்ல அனுமதிக்கப்படுவர். அண்ணா சாலையிலிருந்து செல்லும் மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, ரத்னா கஃபே சந்திப்பு, ஐசோ சந்திப்பு, டாக்டர் நடேசன் சாலை, ஆர்கே சாலை, விஎம் தெரு, மந்தைவெளி, மயிலாப்பூர் வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையும். கிரீன்வேஸ் முனையிலிருந்து வரும் வாகனங்கள் மந்தைவெளி, ஆரேபுரம் 2வது பிரதான சாலை, டிடிகே சாலை, ஆர்கே சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம். வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் செல்ல காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் வாலாஜா சாலையில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சாகச நிகழ்ச்சியை காண வருபவர்களின் வாகனங்களை நிறுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடற்கரை சாலையில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மிக முக்கிய பிரமுகர்களின் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படும். மாநில கல்லூரி, சுவாமி சிவானந்தா சாலையில் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படும். லேடி வெலிங்டன் கல்லூரியில் நீல வண்ண அனுமதி சீட்டு உள்ள வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும். சாந்தோமில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் சிஎஸ்ஐ பள்ளி, செயின்ட் பெட்ஸ் மேல்நிலை பள்ளி, புனித சாந்தோம் பள்ளி, செயின்ட் பெட்ஸ் மைதானம், கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி, சாந்தோம் சமுதாய கூடம் ஆகிய இடங்களிலும் லூப் ரோடில் ஒரு பக்கமாகவும் வாகனங்களை நிறுத்தலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் எம்ஆர்டிஎஸ் லைட் ஹவுஸ் சாலை, என்கேடி பள்ளி, குயின் மேரிஸ் கல்லூரி, புனித எபாஸ் பள்ளி ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாலாஜா சாலையில் கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை மைதானம், விக்டோரியா விடுதி மைதானம் ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலையில் தீவுத்திடல் மைதானம், பிடபிள்யூடி மைதானம், மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை சந்திப்பு வரை மற்றும் எம்ஆர்டிஎஸ் சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ள இந்த இடங்களில் காலை 9:30 மணிக்குள் தங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை தவிர்க்க மாநகர பேருந்துகள், மெட்ரோ ரயில், பறக்கும் ரயிலை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சென்னை போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 61.32% வாக்குகள் பதிவான நிலையில் பல்வேறு இடங்களில் வன்முறை ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. ஹரியானாவில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். ஒன்றிய அமைச்சர் மனோகர் லால் கட்டார், காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத், மேலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பஜ்ரங் புனியா, அவரது மனைவியும் மல்யுத்த வீராங்கனையுமான சங்கீதா போகத், ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கர் உள்ளிட்டோரும் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். பெரும்பாலான இடங்களில் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் சில இடங்களில் வன்முறை ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. நோக் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளரின் ஆதரவாளர்கள் இடையே மோதல் உண்டானது. இருதரப்பினரும் கற்களை வீசியும் கட்டைகளை கொண்டும் தாக்கிக் கொண்டதாலும் பதற்றம் தொற்றிக் கொண்டது.
रहे हो आप भी, करो कीमत हो। ஹிசார் நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கு மையத்திற்கு வெளியே காங்கிரஸ் பாஜகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. क्या कर रहे हो आप भी, करो कीमत हो। காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிட்ட ஜுலானா தொகுதியில் வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் பாஜகவினர் மிரட்டியதாகவும் பாஜக வேட்பாளர் தேர்தல் விதிகளை மீறியதாகவும் காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டுள்ளன. எனினும் ஆளும் பாஜக, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிக்கும் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருப்பது ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ள நிலையில் 2023-2024 நிதியாண்டில் நாட்டின் ஜிடிபி 7.3% உயரும் என ஒன்றிய அரசு கணித்திருந்தது. ஆனால் அதனை தாண்டி 8.2% உயர்ந்து 47,24,000 கோடி ரூபாயாக இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது. இதே வளர்ச்சி தொடர்ந்தால் 2030ஆம் ஆண்டில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். இதற்கு முதல் முக்கிய காரணமாக மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி உள்ளது. அந்த வகையில் பணக்கார மாநிலமாக மராட்டியம் உள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் மராட்டிய மாநில மொத்த உற்பத்தியின் மதிப்பு 42,67,000 கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய திரைத்துறை, தேசிய மற்றும் மும்பை பங்குச்சந்தை, டாடா, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களின் தலைமையிடமாக இருப்பதால் மராட்டியத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைகிறது. இந்த மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 2,89,000 ரூபாயாகும். இந்த பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள தமிழ்நாட்டின் மாநில மொத்த உற்பத்தி 2024-25ஆம் நிதியாண்டில் 31,55,000 கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்படுகிறது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் வாகன தொழிற்சாலை, ஜவுளி, ஐடி துறைகள் தொடர்ந்து வளர்ச்சியை கண்டு வருகின்றன. மேலும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3,50,000 ரூபாயாக உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு மராட்டிய மாநிலத்தின் பங்கு 13.30%, தமிழ்நாட்டின் பங்கு 8.90% உள்ளது. இதில் அடுத்தடுத்த இடத்தில் கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் உள்ளன. இந்த பட்டியலில் உள்ள முதல் 10 மாநிலங்களில் 4 தென்னிந்திய மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மின் மோட்டார்கள், படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 15 மண்டலங்களுக்கும் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மண்டலம் வாரியாக மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்து துணை முதலமைச்சரிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை இன்னும் ஓரிரு வாரங்களில் தொடங்கிவிடும் என்று தெரிகின்றது. அதனால் மழைநீர் வடிகால் பணி, மின்வாரிய கேபிள்களை அமைக்கும் பணி, குடிநீர் குழாய்களை அமைக்கின்ற பணி என ஏற்கனவே செய்து வரும் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்கின்ற வகையில் புதிய பணிகளை எடுப்பதற்கு முன் நாம் ஏற்கனவே எடுத்து முடிக்காமல் உள்ள பணிகளை செய்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மக்களை காப்பாற்றும் படகுகளை ஒரே இடத்தில் வைக்காமல் அந்தந்த வார்டுகளுக்கு தற்போதே பிரித்து அனுப்பி வைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தின் சர்வரில் ஏற்பட்டுள்ள கோளாறு பல மணி நேரமாக சரி செய்யப்படாமல் உள்ளதால் பல நூறு பயணிகள் பெரும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர்.
கோளாறை சரி செய்யும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் விமான போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ நிறுவனத்தின் சர்வரில் இன்று காலை கோளாறு ஏற்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் உள்ள சர்வரில் இந்த கோளாறு கண்டறியப்பட்டது. சர்வர் கோளாறால் நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவன விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பல நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் ஏராளமான பயணிகள் பல மணி நேரத்திற்கும் மேலாக காத்துக் கொண்டுள்ளனர். செக் இன், செக் அவுட் செய்யும் இடங்கள் மட்டுமல்லாது பயணிகளின் உடைமைகளை சோதனைக்கு ஒப்படைக்கும் இடத்திலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. காலதாமதமாக விமானங்கள் இயக்கப்படுவதால் தாங்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள இண்டிகோ நிறுவனம், விமான செயற்பாடுகளில் விரைவில் இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக விளக்கமளித்துள்ளது. பயணிகளுக்கு உதவவும் சுமூகமான பயணத்தை உறுதி செய்யவும் தங்கள் பணியாளர்கள் தயாராக உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள அசௌகரியத்திற்கு பயணிகளிடம் அந்த நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கனரக வாகன முனையம் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக பூட்டியே கிடப்பது பொருளாதார விரயத்துக்கு வித்திட்டுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை டவுன் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அங்குள்ள பேட்டையில் 13 ஏக்கர் பரப்பளவில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2019 கனரக வாகன முனையம் கட்டி முடிக்கப்பட்டது. பழைய பேட்டை மற்றும் பேட்டை இடையிலான இணைப்பு சாலையில் மின்வாரிய அலுவலகம் அருகே கட்டப்பட்ட இந்த முனையம் திறப்பு விழாவும் கண்டுள்ளது. ஆனால் இன்று வரை செயல்படாமல் இருப்பதற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் முறையாக திட்டமிடாததே காரணம் என்பது வணிகர்களின் புகாராக உள்ளது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் சிட்டிக்கு கிடையாது. போக்குவரத்துக்கோ இல்லை ஆட்கள் நடமாட்டத்துக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. நைட்டில் ஏற்றி அப்படியே அவுட்டர்லேயே போயிடுவாங்க. இப்போ இதே நேரத்தில் அங்கே வர இருந்தால் இங்கேருந்து லோட்மேன் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இப்போ இங்கே லோடு ஏற்ற இறக்க வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் அங்கே வருவாங்களா போவாங்களாங்கிறது கஷ்டம். நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் இந்த முனையத்துக்கு நிர்ணயித்துள்ள வாடகை கட்டணம் மிக அதிகம் என்றும் வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தரவும் வலியுறுத்துகின்றனர். பழையபேட்டையில் சரக்கு வாகன முனையத்தில் வாடகை கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, அங்கு மக்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு பேருந்து வசதி தற்பொழுது இல்லை. மேலும் நாங்கள் அங்கு வியாபாரத்தில் தொடர்பு கொண்டு வியாபாரம் செய்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கு வண்டி வாகனங்கள் இறக்குவதற்கோ ஏற்றுவதற்கோ உள்ள மறைமுக கட்டணத்தை எதையும் செலுத்துவதற்கு கால அவகாசங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கனரக வாகன முனையம் கடந்த ஆட்சியில் திட்டமிடாமல் கட்டப்பட்டாலும் தற்போது வியாபாரிகளின் வசதிக்கு ஏற்ப மாற்றிக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக நெல்லை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இன்றைக்கு மாநகராட்சி ஒரு வாடகை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாடகை, அரசு நிர்ணயம் பண்ணக்கூடிய வாடகை அதில் நிர்ணயம் பண்ணி அந்த இடத்துல இந்த அப்ளிகேஷனை வாங்கி பூர்த்தி செய்து அந்த லாரி முனையுடைய நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதில் என்ன அடிப்படை தேவைகளோ அது மாநகராட்சி நிர்வாகம் அது செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும். கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கும் இந்த கனரக வாகன முனையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வணிகர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் மையறிவரசு. பாஜகவினர் பொய்களையும் வதந்திகளையும் பரப்பி வரலாறுகளையே மாற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா எழுதிய 5 நூல்கள் வெளியிடப்பட்டன. நூல்களை முதலமைச்சர் வெளியிட்ட நிலையில் முதல் பிரதிநிதிகளை திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு பெற்றுக் கொண்டார். விழாவில் பேசிய முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில்
கூட்டத்தில் திருச்சி சிவா இதுவரை 526 விவாதங்களில் பங்கேற்று 790 கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் அவரை கண்டால் ஆளும் தரப்பு அஞ்சும் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். 75 ஆண்டுகளாக திமுகவின் பெயர், கொடி, சின்னம் மாறவில்லை என்று குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின் எதிரிகளின் வடிவங்கள் வேண்டுமானால் மாறலாம், நாமும் நமது போராட்ட களமும் மாறவில்லை எனவும் தெரிவித்தார். என் சிவா என்ற பெயரை திருச்சி சிவான்னு மாத்தினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்ப நாங்கள்லாம் 30களை தொட்ட இளைஞர்களாக இருந்தோம். இன்று 70களை தொட்டும் தொய்வில்லாமல் பணியை தொடர்ந்துட்டு இருக்கிற இளைஞர்களாக இருக்கிறோம். எங்களை என்றும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம். கருப்பு சிவப்பு கொடி, தலைவர் கலைஞர், இந்த மூணும் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. நாங்கள்லாம் இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்தில் நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் புறப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாத்துறாங்க. முன்னதாக மேடையில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கட்சி மேடைகள் மட்டுமின்றி நாடாளுமன்றத்திலும் முத்திரை பதித்தவர் திருச்சி சிவா என புகழாரம் சூட்டினார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்களவையில் தனிநபர் தீர்மானம் ஒன்று வெற்றி பெற்றதற்கு அவரே காரணம் என்று கூறிய உதயநிதி, திருநங்கைகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் எனவும் பாராட்டு தெரிவித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி கடலூர் ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் காரைக்காலில் 3000 ஏக்கர் நிலங்கள் உள்ளதாகவும் நிலங்களை பொது தீட்சிதர்கள் பராமரிக்கவில்லை என்பதால் அவற்றை பாதுகாக்க கோரி முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்ததாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க 12 வாரத்திற்குள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான 65% நிதியை ஒன்றிய அரசு ஏற்பதாக நிதி அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் தொடர் அழுத்தத்தை அடுத்து 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை கடந்த வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்தது. ஒன்றிய மாநில அரசுகள் தலா 50% பங்களிப்புடன் திட்டம் செயல்படுத்தும் இத்திட்டத்திற்கான மொத்த நிதியையும் ஒன்றிய அரசே வழங்கிவிட்டதாக பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இதுகுறித்து விளக்கமளித்த தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசின் பங்களிப்பாக 7,425 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அளித்துள்ள விளக்கத்தில், இதற்கு முன்பு வரை 90% நிதி உதவியை பொறுப்பேற்று மாநில அரசு திட்டமாக இது செயல்படுத்தப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளது. மாநில அரசு 32,548 கோடி ரூபாய் கடனாக நிதி திரட்டுவதில் ஒன்றிய அரசு உதவியதாகவும் அதில் இதுவரை 6,100 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஒப்புதலின் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கான 65% நிதியை தாங்களே ஏற்பதாக ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தங்களின் பங்களிப்பான 7,425 கோடி ரூபாய் மட்டுமன்றி திட்டத்திற்கான முழு கடனான 33,593 கோடி ரூபாயையும் தங்களது கடனாக ஏற்றுக்கொள்வதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. அந்த நிதி ஒன்றிய அரசின் பட்ஜெட்டிலிருந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எஞ்சிய 35% மதிப்பீட்டுச் செலவுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு நிதி உதவி செய்யும் என ஒன்றிய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.